ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யா இன்ஃபோஸ். இந்த சம்மர் சீசனில் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் அம்மா ரெடி பண்ணியிருக்காங்க. என்னென்ன ரெடி பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாமா? கடலையை காய வச்சு செக்கிலாட்டின கடலை எண்ணெயை தெளியணுன்றதுக்காக வெயிலில் வச்சுருக்காங்க. தாளிப்பு வடகம் போட்டிருக்காங்க. சுண்டைக்காய் வத்தல், கோதுமையை அலசி காய போட்டிருக்காங்க. தேங்காய் எண்ணெய் செக்கிலாட்டுறதுக்காக தேங்காய் எல்லாத்தையும் காய போட்டிருக்காங்கப்பா. இதில் நம்ம இந்த வீடியோவில் தாளிப்பு வடகம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: சின்ன வெங்காயம், பூண்டு, நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, கல்லுப்பு, மஞ்சத்தூள், கடுகு, உளுந்து, வெந்தயம், ஜீரகம், செக்கில் ஆட்டின விளக்கெண்ணெய். இப்போ நம்ம 20 கிலோ வெங்காயம் எடுத்து அதை 5 கிலோவாக பேட்சாக பிரித்து இந்த மாதிரி நல்லா தோல் உரித்து எடுத்துக்கலாம். அதே போல் பூண்டையும் தோல் உரித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தோல் உரித்த வெங்காயத்தெல்லாம் இந்த மாதிரி காத்தோட்டமாக உணர வச்சுக்கலாம். இப்போ முதல் நாள் உணர்த்தி வச்ச வெங்காயத்தெல்லாம் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். அதே போல் நல்லா பூண்டையும் வாஷ் பண்ணிவிட்டு அதை தண்ணி இல்லாமல் இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வீட்டு தோட்டத்தில் உள்ள கருவேப்பிலை செடியிலேருந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையாக பார்த்து பறிச்சுக்கிறோம். அதையும் நல்லா வாஷ் பண்ணி தனித்தனியாக எடுத்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் வெயிலில் காய போட்டுக்கிறோம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி போடுங்க, அப்போ தான் நல்லா காயும். இப்போ பாருங்கள், கருவேப்பிலாம் நல்லா காஞ்சிட்டு இப்போ காய போட்டது எல்லாத்தையும் எடுத்துடலாம். இது எல்லாத்தையுமே நல்லா நைஸாக பொடி பொடியாக அரைஞ்சிக்கலாம். பூண்டு, கருவேப்பிலையை நைஸாக அரைஞ்சிக்கோங்க. பாருங்கள் எந்தளவு நைஸாக அரைஞ்சிருக்கோன்னு. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அதோட கல்லுப்பு, மஞ்சத்தூள், கடுகு, ஜீரகம், வெந்தயம், உளுந்து இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கையாலே பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் லைட்டாக கையாலே அமுக்கி விட்டு ஒரு தட்டு போட்டு மூடிக்கலாம். அப்போ தான் வெந்தயம், உளுந்து எல்லாமே ஊறி இருக்கும். இப்போ அடுத்த நாள் இந்த மாதிரி அதை நல்லா ஒரு தட்டில் உதிர்த்து விட்டு வெயிலில் காய வச்சு அன்றைக்கி நைட்டு திரும்ப அதை ஒரே பாத்திரத்தில் போட்டு மூடி வச்சுக்கோங்க. மறுநாள் நல்லா உளுந்த 1 மணி நேரம் ஊற வச்சு தண்ணி இல்லாமல் எடுத்து அதை அரைச்சி இதோடு சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சு வச்சதை நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய உருண்டையாக உருட்டி வச்சுக்கோங்க. இதே போல் எல்லா உருண்டையும் உருட்டிக்கலாம். இப்போது இதையும் நம்ம காய வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இது இப்போ நம்ம உருட்டினது அண்ட் இது செகண்ட் பேட்ச் உதிர்த்து விட்டது காஞ்சிட்ருக்கு. இது தேர்ட் பேட்ச் இப்போ தான் தோல் உரித்து காய போட்டிருக்காங்க. இப்போ இது எல்லாத்தையும் வெயிலில் காய வச்சு எடுத்ததுக்கப்புறம் நம்ம உளுந்தை போட்டு உருட்டி காய வச்சுருந்தோம்ல, அது எல்லாத்தையும் உதிர்த்து விட்டு அதில் விளக்கெண்ணெயை ஊற்றி நல்லா பிசைஞ்சு திரும்ப மூடி போட்டு மூடிக்கலாம். லைட்டாக கையால் அமுக்கி விட்டு மூடி போட்டு மூடிக்கோங்க. மறுநாள் இது எல்லாத்தையும் ஒரே சைஸில் உருட்டி எடுத்துக்கலாம். இதான் ஃபைனல் சைஸ். இதுக்கப்புறம் உதிர்த்தோட போகிறது இல்லைன்றதுனால ஒரு கரண்டி வச்சு அளவு எடுத்துக்கிறேன், ஒரே சைஸில் இருக்கணுன்றதுக்காக. இப்போ இதையும் நல்லா வெயிலில் காய போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், காஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்குன்னு. கையில் நல்லா விளக்கெண்ணெயை தொட்டுட்டு இப்படி நல்லா இந்த உருண்டையை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. மற்ற உருண்டைக்கும் இப்போ நம்ம டைட்டாக எண்ணெய் பிடிச்சி வச்ச உருண்டைக்கும் நீங்கள் பார்த்தீங்கனாலே வித்தியாசம் தெரியும். ஏன் எண்ணெய் தொட்டு பிடிச்சி வைக்கிறோன்னா, டெய்லியும் அது வெயிலில் வச்சு வச்சு எடுக்கிறதுனால அது ஈஸியாக உதிர்ந்துடும். அதனால் அது உதிராமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம எண்ணெய் பிடிச்சி வைக்கிறோம். இதே போல் எப்போதும் வெயிலேருந்து எடுத்ததுக்கப்புறம் ஒரு
1 வீக்குக்கு இந்த மாதிரி எண்ணெய் பிடிச்சி வச்சுக்கோங்க. 1 வீக்குக்கு எண்ணெய் பிடிச்சி வச்சாலே போதும். அதுக்கப்புறம் ஒரு 15-20 நாளைக்கு நம்ம சும்மாவே காய வச்சு எடுத்தோம்னா சுவையான தாளிப்பு வடகம் ரெடி ஆகிடும். நம்ம எடுத்த 20 கிலோ வெங்காயத்துக்கு 6 கிலோ வடகம் கிடச்சிருக்கு. இது கம்ப்ளீட்டாக ரெடியாகி வரத்துக்கு கிட்டத்தட்ட 20 நாள் ஆகும். இந்த வடகத்தை வச்சு இட்லி தோசைக்கு பொடி நுணுக்கலாம், துவையல் அரைக்கலாம், அப்புறம் கூட்டு, கீரை குழம்பு, புளிக்குழம்பு, வத்த குழம்பு, மீன் குழம்புக்கெலாம் தாளிக்க பயன்படுத்தலாம். இந்த தடவை நம்மளும் ஒரு ஸ்டார்ட் அப் பிளான் பண்ணலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு இந்த வடகத்துலேருந்து ஆரம்பிக்கிறோம். உங்களுக்கும் வீட்டிலே ரெடி பண்ண நல்லா ஹைஜீனான வடகம் வேணும்னா எங்கள் அம்மா உங்களுக்காக நல்ல ஒரு ப்ராப்பரான பேக்கிங்கோடு செஞ்சு கொடுக்குறாங்க. உங்களுக்கும் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வடகம் அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.